பிரபஞ்சம், சம்சாரம் என்பவை பாவனையால்தான் ஏற்படுவதாலும் இவைகள் சங்கல்பத்தை தவிர்த்து வேறு அல்லாததாலும் அபாவம் செய்து வருவதினால்தான் மோட்சணம் சித்திக்குமே தவிர வேறு எவ்விதத்தாலும் முடியவே முடியாது. சிந்தனை, எண்ணம் என்பவைகளை அடியோடு ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனம் நித்திரையில் இருப்பது போலிருக்கும். அல்லது பிரபஞ்சமெல்லாம் பிரம்மம் என்ற பாவனை ஏற்பட வேண்டும். அப்படியுமின்றி நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே நான் என்ற பாவனையாகிலும் ஏற்பட்டால் உணர்ச்சி என்பது நசிக்கும். இதுவும் சித்தியை கொடுக்கும். நம் பிரயத்தனங்கள் யாவும் தேகத்தை அனுசரித்தும் அதன் உதவியாலும் செய்ய வேண்டியிருப்பதால் அதை நம் கைவசத்தில் வைத்து கொண்டுதான் மேற்படி முயற்சிகளை செய்ய வேண்டும். இதை கேட்ட ராமன், சாதாரணமாக மனிதர்களுக்கு இத்தேகம் முக்தியடைய தடையாக இருப்பதாகத்தான் சொல்லப்படும். ஆனால் தாங்கள் சொல்வதோ நம் முயற்சிகளுக்கு இத்தேகம் சௌகரியமாக இருப்பதென்று. இது புதிய கொள்கையாக இருக்கிறதே. இதற்கு வசிஷ்டர், ஆம், ஆனால் இதுதான் சத்தியம். அஞ்ஞானிக்கு மாத்திரமே இத்தேகம் அசௌகரியமாகவும் தடங்கலாகவும் தோன்றும். விவேகத்தை அடைந்தவனுக்கு இத்தேகத்தால் யாதொரு பாதையும் ஏற்படுவதில்லை. இதனால் எல்லாவித போகங்களையும் அனுபவிக்க சௌகரியமாக இருக்கின்றது. இந்திரனுக்கு அமராவதி பட்டணம் எப்படியோ அப்படியே இத்தேகமும் ஒரு விவேகிக்கு. விவேகியானவன் இந்திரியங்களையும் மனதையும் முதலில் பிரயத்தனத்தால் ஜெயித்து தன் கைவசப்படுத்தி கொண்டு பிறகு தன் இஷ்டம் போல் சம்சாரத்தை நடத்தி வருகிறான். யாதொரு இச்சையோ துவேஷமோ இல்லாமல் வந்தவைகளை அனுபவித்தும் வராதவைகளைப் பற்றி சிந்திக்காமலும் காலத்தை அனாயாசமாகச் செலுத்துவான். இந்த தேகத்தை இழப்பதில் சிந்தையுமின்றி புதிய தேகத்தை எடுப்பதில் ஆசையுமின்றியும் இருப்பான். கஷ்டம், சுகம், துக்கம், சந்தோஷம் என்பவைகளை அறியாமல் எல்லாவற்றிலும் சம பார்வையுடன் இருப்பவனுக்கு யார்தான் ஒப்பாகும்? இவ்வித மகா புருஷனை நான் நமஸ்கரிக்கிறேன். இப்படி மனதை அடக்கி சர்வ அமைதியாக இருப்பதை விட்டு தேகம், மனம் இவைகளின் தேவையிலும் நோக்கத்திலும் சிக்கிக்கொண்டால் பிறகு அநேகவித துன்பங்களுக்கும் பாத்திரமாகத்தான் வேண்டும். ஆகையால் உலக விஷயங்களில் நீ தாம, வியால, கடன் என்னும் அசுரர்களைப் போல் இராது பீம, பாச, திருடன் என்பவர்களைப் போல் இருப்பாயாக. இவர்களின் விருத்தாந்தத்தை இப்பொழுது உனக்குச் சொல்லுகிறேன். சம்பரன் என்ற அசுரத் தலைவன் ஒரு காலத்தில் பாதாளத்திற்கு அதிபதியாக இருந்து வந்தான். இவன் அநேக காலம் தபஸ் செய்து பிரம்மா, ஈஸ்வரன் இவர்களின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் அவர்களிடம் அநேக வரங்களையும் பெற்று 3 லோகங்களையும் ஜெயித்து தன்வசமாக்கிக் கொண்டான். பிறகு இந்திரனுடைய நகரத்தையும் பதவியையும் இகழத்தக்கவாறு பாதாளத்தில் பிரம்மாண்ட நகரம் ஒன்றை ஏற்படுத்தி எல்லாவித போகங்களுக்கும் தகுந்த சௌகரியங்களையும் உண்டாக்கி இந்திரனுக்கு 10 மடங்கு மேலாக விளங்கி நின்றார். இதைக் கண்டு தேவர்கள் வியப்பும் பொறாமையும் அடைந்து ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆயினும் சம்பரனை எவ்விதமாயினும் துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் சரியென்று தீர்மானித்து கொண்டு தங்களால் முடிந்த போதெல்லாம் அவன் சேனைகளை தாக்கியும் பட்டணங்களை அழித்தும் பலவாறு இம்சித்து வந்தார்கள். இது பொறுக்க முடியாமல் போகவே சம்பரன் வெகு கோபம் கொண்டு இத்தேவர்களை நிர்மூலமாக்கிவிட எண்ணி தாமன், வியாலன், கடன் என்று 3 அசுரர்களை சிருஷ்டித்தான். இவர்களின் குண விசேஷம் என்னவென்றால் தங்கள் கடமையை செய்வதை தவிர்த்து வேறொன்றும் அறியார். நன்மை, தீமை, ஜயம், அபஜயம், சந்தோஷம், துக்கம் இவைகள் என்னவென்று கூட தெரியாது. மேலும் முதல் சிருஷ்டியானபடியால் இவர்கள் பூர்வ வாசனையும் இல்லாமல் இருந்தார்கள். ஆகையால் தங்கள் கட்டளையை இக்குணத்திற்கேற்றவாறு சளைக்காமல் செய்ய தகுந்தவர்களாக இருந்தார்கள். சம்பரன் இவர்களை தன் சேனை தலைவர்களாக நியமித்து தேவர்களை அழித்து வர அனுப்பினான். சம்பரன் எண்ணியபடியே இச்சேனைகள் தேவேந்திரன் பட்டணத்தை தாக்கி தேவர்களையெல்லாம் அதம் செய்து வந்தார்கள். எவ்வளவு பராக்கிரமத்துடன் சண்டையிட்டும் தேவர்கள் அசுர சைன்யங்களை எதிர்க்க முடியாமல் போனார்கள். பிறகு ஒளிந்து மறைந்து சண்டை செய்தும் மாய யுத்தம் செய்தும் ஒன்றும் பயன்படாமல் உதையோடு ஓடலானார்கள். இப்படி தப்பித்த தேவர்கள் ஒன்று கூடி
பிரம்மாவை நோக்கிச் சென்று சரணாகதி அடைந்தார்கள். இவர்களின் நிலைமையைக் கண்டு பிரம்மா பரிதபித்து சற்று ஆறுதல் சொல்லி மேற்கொண்டு செய்ய வேண்டிய யத்தனங்களை காட்டிக் கொடுத்தார். பல வரப்பிரசாதங்களை பெற்ற சம்பரன் இப்பொழுது அழிக்கப்பட மாட்டான் என்றும், ஆனால் 1,00,000 வருஷம் காலம் கழிந்ததும் அவன் ஆயுளுக்கு முடிவு உண்டாகும் என்றார். அதுவரையில் தேவர்கள் விடாமுயற்சியோடு சண்டையிட்டு கொண்டே வந்தால் தங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் என்றார். அசுரத் தலைவர்களாகிய தாம வியால கடன் மூவரும் சண்டையை பற்றுதலற்று செய்வதால் வெல்லப்படாமலிருக்கிறார்கள். ஆனால் அடிக்கடி சண்டையில் ஈடுபட நேரிட்டால் அதனால் பற்றுதல் ஏற்பட்டு கூடவே வாசனையும் அதன் பரிவாரங்களாகிய பேதபுத்தி அகங்காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிறகு லகுவாக ஜயிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லி அனுப்பினார். உடனே தேவர்கள் தங்கள் இருப்பிடமடைந்து கொஞ்ச காலம் ஒளிந்து வசித்து பிறகு சேனைகளை திரட்டி அசுரர்கள் மேல் மாயா யுத்தம் செய்து வந்தார்கள். ஓயாமல் சண்டை செய்து வரவே தாம வியால கடன் மூவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை அடையலானார்கள். அதனால் இச்சையும் தன் தேகம் என்ற எண்ணமும் அதை பாதுகாக்கும் பொறுப்பும் ஏற்பட்டுவிட்டது. இவ்வளவு கேவல நிலைக்கு இறங்கின அசுரத் தலைவர்களை திடமாகவும் மனோதைரியத்துடனும் தேவர்கள் தாக்கினார்கள். மனம் கலங்கியிருந்த தலைவர்கள் சண்டை மேலிட்டதும் திகிலடைந்து உயிர் பிழைக்க போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். தலைவர்கள் ஓடின பிறகு பரிவாரங்கள் இருப்பது ஏது? எல்லோரும் பயந்து ஓடுவதைக் கண்டு தேவர்கள் இன்னும் அதிக ஊக்கத்துடன் துரத்தி துவம்சம் செய்தார்கள். இச்செய்தியைக் கேட்டதும் சம்பரன் மகா கோபம் கொண்டு இச்சேனை தலைவர்களை தண்டிக்க எண்ணினான். ஆனால் இவர்களோ தண்டனைக்கு பயந்து 7வது பாதாளமாகிய யமபுரத்திற்குச் சென்று ஒளிந்து கொண்டார்கள். சம்பரன் கைக்கு அகப்படாவிட்டாலும் யமகிங்கரர்கள் கையில் அகப்பட்டு உயிரை இழக்க நேரிட்டது. இப்படியான மரணத்திற்கு பிறகு அவர்கள் அடைந்த மனோநிலைக்கு தகுந்தபடி புழுவாகவும் மிருகங்களாகவும் பல ஜன்மங்கள் எடுக்கலாயிற்று. ஆகவே எவ்வளவு மகத்தான நிலைமையில் இருந்தாலும் அகங்காரம் கொண்டால் இந்த அசுரர்கள் அடைந்த நிலைமைக்குதான் வர வேண்டும். இக்கதை விஷயமாக எனக்கு ஒரு சந்தேகம். அதை நிவர்த்தி செய்யும்படி வேண்டுகிறேன். இருப்பது இல்லாமல் போக முடியாது, இல்லாதது இருக்கு என்ற தன்மையையும் அடைய முடியாது. ஆகவே இந்த மித்யா ரூபமான 3 அசுர தலைவர்களுக்கும் இருப்பு என்ற குணம் எப்படி பொருந்தும் என ராமன் கேட்க, அதற்கு வசிஷ்டர், நீ சொல்வது சரியே, ஆனால் இருக்கை இல்லாமை என்பவைகளை நீ எவ்வாறு உணருகிறாய்? இதற்கு ராமன், கதையில் சொல்லப்பட்ட அசுரத் தலைவர்கள் இல்லாதவர்கள், இங்கே இருக்கும் நாம் இருப்பவர்கள். இதற்கு வசிஷ்டர், அவர்கள் இல்லாதவர்களானால் நம்மை மாத்திரம் இருப்பவர்களாக எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் சித்தின் விகாரம், நாமும் சித்தின் விகாரம். நாம் இருப்பதாக இருந்தால் அவர்களும் இருந்தது சத்தியம், அல்லது அவர்கள் இல்லாதவர்களானால் நாமும் இல்லாதவர்களே. இதுதான் வாஸ்தவம். இல்லாததுதான் இருப்பதாக தோற்றத்தை கொடுத்து வருகிறது. இதுதான் அஞ்ஞானம். இந்த 3 அசுரர்களுக்கும் விமோச்சனம் எப்பொழுது ஏற்படும், அல்லது வேறு நற்கதியே கிடையாதா என ராமன் கேட்க, அதற்கு வசிஷ்டர், இந்த விஷயத்தைப் பற்றி யம கிங்கரர்களே அவர்களுடைய அரசனாகிய யமதர்மராஜனிடமிருந்து கேட்டுத் தெரிந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் இதை அசுர தலைவர்களுக்கு மன ஆறுதலுக்காகச் சொன்னார்கள். இந்த ஜன்மத்திற்கு பிறகு மீனாக பிறந்து அதற்கப்பால் பறவை ஜன்மம் எடுத்து ஒருவரையொருவர் விட்டு பிரிந்து காலம் கழிக்கையில் அவர்கள் வசித்து வரும் காஷ்மீர தேசத்தில் மகா தீரனான அரசனும் அவனுக்கேற்ற மிக ஞானியாயுள்ள மந்திரியும் அமைந்திருப்பார்கள். அரசனுடைய உத்தியான வனத்தில் 3 அசுரர்களும், ஒன்று குருவியாகவும் ஒன்று கிளியாகவும் 3வது கொசுவாகவும் வசித்து வருகையில் மந்திரியானவன் தாம வியால கடன் என்றவர்களின் வரலாற்றை பற்றி ஒரு காவியம் செய்து அதை வெளியிடுவான். இதைக் கேட்டவுடன் இந்த 3 அசுரர்களும் மோட்சத்திற்கு தயாராவார்கள். ஆகையால் சம்சாரம் என்ற மோகத்தில் சிக்கிக்கொண்ட மாத்திரமே எப்பேற்பட்ட மகான்களும் வெகு கேவல நிலையை அடைவார்கள் என்று இக்கதையால் விளங்கும். இச்சை தேவை என்பவையே இதற்கு காரணம்.
யார் ஒருவன் தேவை என்பதையே அறியாமல் இருக்கிறானோ அவனே மகா புருஷன், எல்லோராலும் பூஜிக்கத் தகுந்தவன்.